நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலாக்காவில் இருக்கிறோம். நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே லம்போகினி தாங்க, எல்லாம் லம்போகினி தான். வேறு எத்தனை லம்போகினி வந்துட்டு பாருங்க பார்த்துட்டு இருக்கிறதாங்க. இப்போது டச்சு ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதோட ஹிஸ்ட்ரி நம்ம முதல்ல வந்து பார்த்தோன்னா 1400களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மலாக்கா வந்துட்டு இந்த சுல்தானேட் அப்படிங்கிறவங்க வந்து 1400லேருந்து 1500 வரைக்கும் ரூல் பண்ணிக்காங்க. அப்படியே உள்ளே போய்ட்டு சர்ச்சை பண்ணி பார்க்கணும். ரொம்ப அருமையாக இருக்குங்க, சைலண்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஃபயர் என்ஜினை பார்க்குறோம். ஓகேங்க, நம்ம அப்படியே மேலே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிலை இருக்குது. இவர் தான் பால்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இது வந்துட்டு 1500களில் கட்டப்பட்ட ஒரு சர்ச்சுங்க இது. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலாக்காவில் இருக்கிறோம். நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, நம்ம மலாக்கா வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த மலாக்காங்கிறது வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு ரிச் ஹிஸ்ட்ரிங்க, ரொம்ப ரிச் ஹிஸ்ட்ரி, ஹெரிட்டேஜ், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கல்ச்சுரலாக ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஊர் மலேசியாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நைட் மார்க்கெட்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம், நிறைய விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மலாக்காவுக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் விசிட் பண்ணணும். ஓகே, மலாக்காவில் வந்துட்டு பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நேற்று வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி நம்ம வந்துட்டு மலாக்காவுக்கு பஸ்ஸு மூலமாக வந்தோம். ஆக்சுவலாக நேற்று நைட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10:45 நம்மளோட பஸ்ஸு மலாக்காவுக்கு. இங்கே வந்து ரீச் ஆனது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4 மணி ஆகிடுச்சிங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருந்தனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஸோ நம்ம 4 மணிக்கு ஒரு ஹோட்டல் வந்து செக்இன் பண்ணிவிட்டு நம்ம ஹோட்டல்லேயே நம்மளுக்கு வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம போகிறது வந்துட்டு டச்சு ஸ்கொயருக்கு போகிறோம். ஸோ நம்ம அந்த டச்சு ஸ்கொயருக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஓகே, நம்ம அப்படியே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம டச்சு ஸ்கொயரை பார்ப்போம். வாங்க. யாரோ முக்கியமான ஆள் வராங்கன்னு நினைக்கிறாங்க. டிராஃபிக் போலீஸ் வந்து வண்டியை ஃபுல்லாக ஓரம் கட்டுறாங்க. பார்க்கலாம் என்ன வண்டி வருதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஏதோ முக்கியமான விஐபி வராங்களா என்னன்னு தெரில, பார்ப்போம். இந்த கூட வண்டி கூட வருதுங்க. நம்ம ஊர் மாதிரி தாங்க, விஐபி வராங்கன்னா மற்ற வண்டிலாம் அப்படியே நிப்பாட்டிட்டு அந்த வண்டிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அங்கே பாருங்கள், மோஸ்ட்லி இதில் தான் போகிறாருன்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரில. இப்போ பாருங்கள், கார் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். எல்லாம் எவ்வளோ ரிச்சான காராக வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே லம்போகினி தாங்க, எல்லாம் லம்போகினி தான். வேறு எத்தனை லம்போகினி வந்துருக்கு பாருங்கள். வா, செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஐயோ செம்மையாக இருக்குங்க எல்லாமே. வாங்க பாருங்கள், வண்டியை பாருங்கள், எல்லாமே லம்போகினி. ஒரு வண்டி கூட வேறு வண்டி வரலங்க, இத்தனை லம்போகினி இங்கே ஓட்டுறாங்க பாருங்கள். அப்பா, இந்த எல்லாம் எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்கலாம். எல்லோ கலரு வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் முடியலைங்க, வந்துக்கிட்டே இருக்கு. உள்ளவங்க ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நார்மல் வண்டிலாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்துட்டு அந்த டச் ஸ்கொயருக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்களா எத்தனை வண்டி லம்போகினி போச்சு பார்த்தீங்களா? வா, செம்மையாக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு வண்டி. இங்கே பாருங்கள், பக்கத்தில் இங்கெல்லாம் நிறைய கடைகள்லாம் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கெலாம் அங்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. ஒரு ஃபுட் லவராக இருந்தீங்கன்னா மலாக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு வந்துடுங்க. எப்படியும் நீங்கள் ஒரு 3 days 3 nights 4 days இல்லைனா 2 nights அட்லீஸ்ட் 3 days இந்த மாதிரி உங்களுக்கு பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரும். ஓகேங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மணிக்கூண்டு இருக்குது பாருங்கள்.
அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாங்க இப்போது டச்சு ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டச்சு ஸ்கொயர் எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1700களிலே கட்டியிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு சர்ச் இருக்கும், அந்த சர்ச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த சர்ச்சு வந்துட்டு 1753ல் டச்சுக்காரர்களாக கட்டப்பட்டிருக்கு. டச்சுனா இப்போ இருக்கிற நெதர்லாந்து இருக்க சொல்லுவாங்கள்ல, ஹாலண்டுன்னு சொல்லுவாங்க, நெதர்லாந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் இங்கே வந்துட்டு 1700களில் வந்துட்டு இந்த மலாக்கா வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட ஹிஸ்ட்ரி நம்ம முதல்ல வந்து பார்த்தோன்னா 1400களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மலாக்கா வந்துட்டு இந்த சுல்தானேட் அப்படிங்கிறவங்க வந்து 1400லேருந்து 1500 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1500 இருந்துட்டு 1640 அந்த டைம் வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, போர்ச்சுகல், அவங்க வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1640லேருந்து 1800கள் வரைக்கும் டச்சுக்காரர்கள் வந்துட்டு ரூல் பண்ணியிருக்காங்க. அதான் நெதர்லாந்து சொல்லுவாங்கள்ல அவங்க. ஸோ 1850க்கு மேலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அடுத்த 100 வருஷம் 1950 வரைக்குமே பிரிட்டிஷ் ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்க மலாய்க்கு அவங்களே ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதாங்க இந்த மலாக்காவோட ஹிஸ்ட்ரி. ஸோ பார்த்திங்கன்னா சோஃபார் பார்த்திங்கன்னா இந்த மலேசியாவில் இருக்கிற அந்த மலாக்கா வந்துட்டு 4 பேர் ரூல் பண்ணியிருக்காங்க. இந்த இடங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க நம்ம அப்படியே அந்த உள்ளே போய்ட்டு இந்த சர்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ அதிலே போட்டிருக்காங்க, கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு 1753. ஸோ இங்கே இது ஏன் இந்த இதெல்லாம் ஆக்சுவலாக இது வந்து டச் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எதுக்கு ரெட் ஸ்கொயர்னால் இங்கே இருக்கிற பில்டிங் எல்லாமே இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ரெட் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கிரைஸ்ட் சர்ச் மலாக்கா. ஆக்சுவலாக மெலாக்கா அப்படிங்கிறது வந்துட்டு மலாய் மொழியில் சொல்கிறது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மலாக்கான்னு சொல்லுவாங்க, MALACCAன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் MELAKAன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய்ட்டு இந்த சர்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம இந்த சர்ச்சுக்குள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், சர்ச்சு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டிகள்லாம் நிறைய நிற்கிது பாருங்கள். ஓகே வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். சர்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது வந்துட்டு ஆங்கிலிக்கன் சர்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஒர்ஷிப் வந்து சண்டே வந்து 8:30லேருந்து 11 மணி வரைக்கும். அந்த நேரங்களில் நார்மலாக போய் நம்ம வந்து ப்ரே பண்ணால் பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே உள்ளே போய்ட்டு சர்ச் எப்படி பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது, சைலண்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க சர்ச்சு, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்துட்டு அந்த உள்ள சர்ச்சு பார்த்தோம். அந்த பார்த்தீங்களா, கிரைஸ்ட் சர்ச் மலாக்கா ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. உள்ளே போதிங்கன்னா ஒரு சைலண்டான ஒரு அமைதியான ஒரு ஃபீலிங்கு. உள்ளே நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அப்படி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எடுத்தது வரைக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். வாங்க நம்ம அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அப்படியே இந்த சர்ச்சுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய சொவனியர் ஷாப்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் எதுவும் வாங்கினா கூட அப்படியே வாங்கிக்கலாங்க. அதுக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுட் ஷாப்பு, கூல் ட்ரிங்க்ஸு, அப்புறம் சாப்பாடு, அந்த மாதிரி கடைகள்லாம் நிறைய இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வராங்க பாருங்கள். நம்ம இந்த ஒரு ரைடு போகலாங்க. இது எவ்வளோன்னு தெரில பார்த்துட்டு நம்ம இதுவும் போகலாம். ஓகே, நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிஸ். வாங்க அப்படியே இது நம்ம போய்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, இதுக்கு வந்துட்டு டிக்கெட் உண்டுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். டிக்கெட் இந்த போட்டிருக்கேன், கிளியராக போட்டிருக்காங்க. சலாமாக் தட்டாங் அப்படின்னா மலாய் மொழியில் நல்வரவு அப்படிங்கிற மாதிரி மீனிங்க. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே மேலே வந்தால் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு சிட்டியை வியூ பார்க்குறதுக்காகவே ஒரு இடம் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி அழகாக தெரியும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பக்கம் சர்ச் இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மெலாக்கா ஆர்ட் கேலரி ஒன்று இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இதுக்கு ரோடுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு போட்டிங் போகிற மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், வியூ சூப்பராக இருக்குல்ல, அருமையாக இருக்குது. இந்த வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வெயில் இல்லை. காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரங்கள்லாம் இருக்கிறதுனால இங்கே சுத்தமாக வெயில் இல்லை. எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் இங்கே வெயில் இல்லை. நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாங்க. ஓகேங்க, இது பார்த்திங்கன்னா 11:30 2:30 வரைக்கும் 2:45 வரைக்கும் க்ளோஸ்னு போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி ஏதாவது ப்ரேயருக்கு எதுவும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே, நம்ம இதை அப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம அடுத்த இடங்களில் போய் பார்ப்போமா? வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே வந்து ஒரு சவெனியர் ஷாப் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இங்கே உள்ள கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த பேக்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் வெளியில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இது இந்த மணிக்கூண்டு இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணிக்காங்க மாதிரி. ஓகேங்க, உள்ளே வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டிஷர்ட்டு, இந்த மேக்னெட் நம்ம அந்த மெட்டலெல்லாம் ஒட்டுறக்க மேக்னெட் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சவெனியர்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குங்க பார்க்க. பாருங்கள், அந்த கிளாஸ் எல்லாம் 15 ரிங்கிட் போட்டிருக்காங்க. ஓகே தாங்க, டீசெண்டாக இருக்குது. வாங்கினா வாங்கலாம். இந்த பேக்லாம் சும்மா நம்ம வீட்டில் உள்ள பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க. எல்லாம் 15 ரிங்கிட் போட்டிருக்காங்க. இந்த பேக்லாம் 10 ரிங்கிட் போட்டிருக்காங்க. இந்த பேக்லாம் பார்த்திங்கன்னா 15 ரிங்கிட் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து வேறு மாதிரி ஒர்க்கு, கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, வாங்க அப்படியே போகலாம். ஓகேங்க, இதுதான் வந்துட்டு உங்களுக்கு 2:45 வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. நான் பின்னால் போனால் ஒரு சர்ச் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம அப்படியே போய் அந்த சர்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே இங்கே மேலே வந்தோன்னா இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஃபயர் என்ஜினை பார்க்குறோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு டிராக்டர் மாதிரி இருக்குது. வாங்க ரெண்டையும் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்துட்டு டிராக்டர் இல்லைங்க, இது வந்து புல்டோசர். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ஒலிவர் புல்டோசர். இது வந்து எப்போ தயாரிக்கப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா 1936. ஆனால் சப்ளை பண்ணது டெலிவரி பண்ணது வந்துட்டு 1940 பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், யூஎஸ்ஏங்க, கிளேவ்லேண்ட் யூஎஸ்ஏன்னு போட்டிருக்கு. ஒலிவர் அப்படிங்கிற கம்பெனி. எவ்வளோ அருமையாக இருப்பாரு, இன்னமும் சூப்பராக இருக்குங்க, பார்க்க அருமையாக இருக்குது. வாங்க நம்ம அப்படியே அந்த பக்கத்தில் இது பார்க்கலாம். இதுவுமே பாருங்கள், இது வந்துட்டு ஒரு ஃபயர் இன்ஜின் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதோட டீட்டெயில் அங்கே போட்டிருக்காங்க, பார்க்கலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், டிரைவருக்கு வந்து சீட்டு குஷன் கூட இல்லைங்க, ஒரு மரக்கட்டையில் தான் போட்டிருக்காங்க. பாருங்கள், கியர் லிவரை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் உள்ள வண்டி பாருங்கள். பிரேக்கு, ஹேண்ட் பிரேக்குன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு பிரேக்கு, ஆக்சிலேட்டரு, கிளச்சு, அந்த 3மே அதில் இருக்குது. செமையாக இருக்குங்க வண்டி, பார்க்க க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபயர் இன்ஜின் ட்ரக். இது எங்கேருந்து தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டுங்க. 1939 பில் பண்ணிக்காங்க, சப்ளை பண்ணிக்காங்க. 37 பில் பண்ணிக்கிறாங்க. வா, இந்த வண்டியோட வெயிட்டு மட்டுமே 6 டன்னுங்க. ஐயோ பாருங்கள், இந்த சைடில் வந்துட்டு அந்த ஃபயர் இன்ஜின் சர்வீஸ் ஆளுங்களாம் உட்காந்து போகிறதுக்கான இது இங்கே நிற்பாங்கள்ல பின்னால், ஸோ அவங்களுக்கான ஒரு இது. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், மணி. இந்த வண்டி அந்த காலத்தில் இப்போலாம் வந்து நம்ம ஃபயர் இன்ஜினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆம்புலன்ஸ் ஒரு சவுண்டு மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் மணியை தான் வச்சுருக்காங்க. டிங் 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 டிங்னு அடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க, க்யூட்டாக இருக்குது வண்டி, பார்க்க அருமையாக இருக்குது. இது பாருங்கள், ஒரு மோஸ்ட்லி இது வந்துட்டு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்னு நினைக்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. ஓகே வாங்க நம்ம அடுத்த இடங்களுக்கு போகலாம். நம்ம இந்த பக்கமாக அப்படியே போய்ட்டு மேலே ஏறணும் வாங்க. ஓகேங்க, அப்படியே நம்ம இங்கேருந்து இப்படி ஏழை ஏறினோன்னா இங்கே ஒரு சர்ச் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அந்த இருக்கு பாருங்கள், சென்ட் பவுல் சர்ச்சுன்னு சொல்லிட்டு. வாங்க பார்க்க முடியுதான் பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம அப்படியே போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பவுல்ஸ் ஹில்க்கு வந்துட்டோம். இங்கே ஒரு சர்ச் இருக்குது, வாங்க அதையும் அப்படியே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே ஒரு கைடு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஓகேங்க, நம்ம அப்படியே வாங்க, நம்ம அப்படியே மேலே போகலாம். சூப்பராக இருக்குங்க கேட்டால். இது கொஞ்சம் தூரம் அப்படியே மலையில் ஏறுற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்தாலே உங்களுக்கு திருப்பாருங்க, கொஞ்சம் எவ்வளோ மேலே வந்திருக்கேன் பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள், இங்கே பாருங்க, இந்த படியெல்லாம் பாருங்கள், அதான் பழைய காலத்து படிங்க. இது மட்டும் கொஞ்சம் புதுசாக போட்டிருக்காங்க. வாங்க வெளியே போகலாம். ஓகேங்க, நம்ம அப்படியே மேலே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிலை இருக்குது. இவர் தான் பவுல்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அடித்தமாக இந்த உள்ளே போய்ட்டு இந்த சர்ச்சு, இது ஆக்சுவலாக ஒரு பழைய காலத்து சர்ச்சுங்க. அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இது வந்துட்டு 1500களில் கட்டப்பட்ட ஒரு சர்ச்சுங்க. இதை வந்துட்டு யார் கட்டிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸர்கள் கட்டியிருக்கிறாங்க. அவங்க கட்டிட்டு முதல்ல இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா அவர் லேடி ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
அவங்க யார் நம்ம டச்சு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து 1640 டச்சு டேக் ஓவர் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் அவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு சென்ட் பவுல் சர்ச் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இங்கே பாருங்கள். பட் ஆனால் இது ஒரிஜினலாக பில்ட் பண்ணது வந்துட்டு அவங்க போர்ச்சுகீசியர்கள் தான் இந்த சர்ச்சை வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இன்னும் அந்த கற்கள்லாம் பழைய கற்கள். ஆனால் சர்ச்சு அந்த காலத்தில் நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு டேமேஜான நிலைமையில தான் இருக்குது. பட் ஆனாலும் இப்போவுமே நல்லா இருக்குங்க பார்க்க. அந்த பழைய கற்கள்லாம் பாருங்கள். இது வந்துட்டு அந்த செங்கற்கள்ங்க மாதிரி சொல்லுவாங்க. இது நம்ம லாஸ்ட் டைம் நம்ம இந்த கம்போடியாலாம் போனீங்கன்னா அங்கே வந்து கட்டுறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கற்கள் மாதிரி இது. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய்ட்டு வேறு என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்களா, இந்த இடத்த மட்டும் ஒரு ஷீல்டு கேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி ஏன்னா சர்ச்சில் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்துட்டு அந்த நம்ம ஏதாவது ஒரு சர்ச்சாக இருந்தால் கடவுள் இங்கே தான் வைப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்த வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக பராமரிக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்க. பாருங்கள், அந்த காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களான்னு தெரில, இல்லை அதுக்கு அடுத்து பண்ணதான்னு தெரில. ரொம்ப வேறு இங்கிலீஷ் மாதிரியும் இல்லை, எந்த மொழியிலும் இது கரெக்டாக தெரில. ஓகே, வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கம் அப்படியே உள்ளே போய்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு மரம் இருக்குது பாருங்கள். ஓகேங்க, இந்த ஒரு மரம் தாங்க இந்த இடத்துக்கே ஃபுல்லாக நிழல் கொடுக்குது. வெயில் வந்து வெளியில் பிச்சு எடுக்குது. இந்த மரம் தான் இங்கே நிழல் கொடுக்குதுங்க. அருமையாக இருக்குது. நாங்கள் அப்படியே நம்ம கீழேயும் கூட போகலாம். அப்படியே கீழேயும் கூட அப்படியே பார்த்துட்டு அந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு வரலாங்க. பாருங்கள், நம்ம அப்படியே கீழே வந்துவிட்டோம். இங்கேருந்து வியூ எப்படி இருக்குது பாருங்கள், அந்த சர்ச்சோட வியூ அருமையாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டச்சு ஸ்கொயருக்கு ஆப்போசிட்லேயே இருக்க கடையில் வந்துட்டு நம்ம ஒரு வாட்டர் மெலன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். 16 ரிங்கெட் சொல்கிறாங்க. அவங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறாங்க. இந்த வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஒரு மொத்த வாட்டர் மெலனை அந்த நடுவில் உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடித்து கொடுத்துருவாங்க. 2 பேர் கொடுத்து தாராளமாக குடிக்கலாம். ஓகேங்க, நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்துட்டு இந்த மலாக்கா ஃபோர்ட்டுங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், கோட்டா மலாக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. கோட்டைனா கோட்டை தாங்க. தமிழில் வந்து மலாயில மொழியில் கோட்டானா தமிழில் கோட்டை தான் கோட்டான்றாங்க. இங்கே பாருங்கள், அது மலாக்கா ஃபோர்ட்டு. இது பார்த்திங்கன்னா இது யார் கட்டியிருக்காங்க இந்த கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் கட்டியிருக்காங்க. நான் ஆக்சுவலி முன்னாடி அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, 1500களில் வந்துட்டு இந்த மலாக்காவை வந்துட்டு போர்ச்சுகீசியர்கள் வந்து கைப்பற்றினாங்க இல்லையா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்குங்க. இது எப்போ எக்ஸாக்டாக கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1511 கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக எப்போவுமே இந்த ஒரு கோட்டைங்கிறது வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க, அந்த சிட்டியை வந்துட்டு எதிரிகள்கிட்டருந்து பாதுகாக்கிறதுக்காக. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், 4 பக்கம் பாருங்கள் பீரங்கி மாதிரி அமைப்பெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த எதிரியும் வந்து தாக்கிடக்கூடாது, அப்படி தாக்க வந்தாங்கன்னா அவங்கள திருப்பி தாக்குறதுக்காக இந்த மாதிரி கோட்டையெல்லாம் அமைச்சிருக்காங்க அந்த காலத்தில். இது அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டச்சு வந்திருக்காங்க. ஸோ டச்சு வந்தும் இதை வந்துட்டு அவங்களும் அதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களும் இதுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஆனால் கல்லாம் பாருங்களேன். ஆக்சுவலாக இது அந்த காலத்தில் உள்ள கல்லுகளை பாருங்கள், அவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள். இது என்ன தான் பண்ணாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு 500 வருஷம் மேலே ஆயிடுச்சு கெட்டி. ஆனால் கூட இன்னமும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த கோட்டா மலாக்கா பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம அந்த சோஃபார் இந்த வீடியோவில் இது வரைக்கும் நல்லா பார்த்துருக்கோம். அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டச் ஸ்கொயரில் உள்ள முக்கியமான இடங்கள்லாம் பார்த்துட்டோங்க. அந்த ஸ்டார்ட் தீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த பார்த்தோம். அப்புறம் அந்த கிரைஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பவுல் ஹில்லில் உள்ள அந்த ஒரு சர்ச்சையும் பார்த்தோம். கடைசியில் பார்த்தது வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டா மலாக்கா அதையும் பார்த்தோம். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆனால் இதுக்கு அடுத்து நல்ல நல்ல வீடியோலாம் வர காத்துட்ருக்குங்க. அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு எப்படி சொல்ல உங்களை மீட் பண்ணுறேங்க.
until then bye from முத்துங்க. Bye.